வெல்கம் பேக் டு VTK Photography. சிக்மாவுடைய ரீசெண்ட் ப்ராடக்ட் லான்ச்சுக்காக ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன். அங்கே 300 to 600 f4 லென்ஸ் லான்ச்சை பார்த்துட்டு ஆடியே போயிட்டேன். இந்த லென்ஸு நிறைய டெமோ பீசஸ் அங்கே லான்ச் டேட் அன்றைக்கே வச்சுருந்தாங்க நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த இடத்துலையே ஒரு ஹை லெவல் ரிவ்யூ மாதிரி ஒன்று பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பேசினது தான் அது. இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ தான் அது. இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சிக்மா ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ இங்கே தான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. A few moments later. இப்போ சிக்மாவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற 300 to 600 f4 லென்ஸு நிஜமாகவே இது ஒரு கேம் சேஞ்சர் லென்ஸு. முக்கியமாக விலை என்னங்கிற சொல்லிடுறேன் நான். இப்போ இந்த லென்ஸு வெறும் $6000 தான். அப்படிங்கிறப்போ வேற லெவல். இது எப்படி இருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, செம்ம ஸ்னாப்பியாக இருக்குது. 600 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போக்காலாம் நல்ல சர்க்குலரான போக்கா தான் இருக்குது. நல்ல சர்க்குலராக அழகாக இருக்குது. ஆனால் எட்ஜஸ்க்கு போக போக லைட்டாக இந்த கர்வேச்சர் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, கம்ப்ளீட்டாக ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் சப்ஜெக்ட் செப்பரேஷன் வேறு லெவலில் 600ல். நான் 600 f4ல எடுத்து பழகினதே கிடையாது. அந்த கேட்டகரி டெலிசூம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலி அவ்வளோ ஹெவியாக இல்லை லென்ஸு. இது வந்து ரொம்பவே மேனேஜபிள் தான். அது ஜூம் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 45 டிகிரி டு 60 டிகிரி தான் இருக்கும் டேர்னே, அவ்வளோதான். 300 to 600 அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் ஸ்விட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபுல் ரேஞ்ச் வேணுமா இல்லை கம்மி ரேஞ்சுக்கு போதுமா அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. ஆப்டிக்கல் ஸ்டேபிலைசேஷன் இருக்குது. அதில் 2 மோட் இருக்குது. வேணா ஆஃபும் பண்ணிக்கலாம், ட்ரைபாட்ல போட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் 2 மோட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டேபிலைசேஷன் இன்னுமே சூப்பராக இருக்குது. ஒன்று ஆக்டிவ் மோடு, இன்னொன்று வந்து நார்மல் மோடு. அதே மாதிரி கஸ்டம் பட்டன்ஸும் இருக்குது. ட்ராப் இன் ஃபில்டர்ஸும் இதில் போட்டுக்கலாம். CPL போட்டுக்கலாம், இல்லாட்டா ND ஃபில்டர்ஸ் போடுறதுன்னா போட்டுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி விஷயங்களுக்கும் சூப்பர். நிச்சயமாக ஒரு 100% கேம் சேஞ்சர் லென்ஸ் அது. இந்த மாதிரி ஆல்ஃபா 1 மாதிரி ஒரு கேமரா கூட அதை கம்பைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அட்டகாசம். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 600 f4 வந்து என்னால் தாங்க முடியாது, அந்த அளவுக்கு வாங்க முடியாதுன்னு வச்சிங்கனாக்கா தி பெஸ்ட். இது வெறும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். இந்த லென்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணணும். நம்ம 600 f4 மாதிரி ஒரு பெரிய ப்ரைம் லென்ஸுக்கு நிஜமாவே இது ஒரு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட்டாக அப்படிங்கிறத பொறுமையாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். நம்ம உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.